ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 11th எபிசோட் பார்க்கலாமா? இவர் இந்த ஊரை விட்டு போகிறாரோ அப்படிங்கிற டவுட்டோட இவங்க கேட்டிருப்பாங்க. அதோடய கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போது அதிலேருந்து தான் காட்டுறாங்க. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா, இல்லை ப்ரொஃபஸராக போக போகிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி ரிசர்ச் பண்ண போகிறீங்களா? இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. இங்கே ஹீரோ கொஞ்சம் கூட மதிக்காமல் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த ஜியோன் சார் அவனை பற்றி தான் தெரியும், இல்லை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. இங்கே ஹீரோயினுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அவங்களுக்கு திரும்ப திரும்ப இவர் இந்த ஊரை விட்டு போறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே இவர் போறாரு. அந்த பொண்ணு அவங்களுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸா, ஒருவேளை இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இவரும் மனுஷன் தானே, இவருக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கும் தானே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. எப்பவும் போல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட் பீரியட் அதுவுமே ஹீரோவோட தான். அவர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிக்கவும் தான் அந்த ஜியா பொண்ணு இன்னைக்கு வரல, ஆப்சென்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கிற பெஞ்சில் இருக்க அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஜியா என்னடி இன்னைக்கு வரல, ஒருவேளை அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அந்த பொண்ணு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, அன்னைக்கே பார்த்தா கையிலலாம் அடிபட்டுருந்துச்சு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க இங்கே ஹீரோயினுமே எனக்கு மட்டும் எப்படி தெரியும், நானும் உங்க கூட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்புறமா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு அங்க இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி ஜியா இங்கதான் வேலை செய்யறாளா அப்படின்னு கேட்டா, வேலை செஞ்சா ஆனா இப்ப இல்லை, இப்ப வேற ஒரு கெஃபேல வேலை செய்யறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலான்னு திரும்பினா பின்னாடி பார்த்தா ஹீரோ இருக்காரு. ஏன்னா நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, அப்ப ஹீரோ உனக்கு எப்படி தெரியும் அவ இங்கதான் வேலை செய்யறான்னு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதுக்கு முன்னாடி பேசுறப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுதான் இன்னைக்கு என்னாச்சோன்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ சரி ஓகே இது ஆல்ரெடி லேட் நைட்டு, நீ கிளம்பு, நான் அவளை தேடி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல நானும் வருவேன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போக ஹீரோக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அவங்க வேலை செஞ்ச கெஃபேக்கு போய் கேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடி இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க வேற இடத்துல வேலை செய்யறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆச்சு அவங்க இங்க வேலையை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எங்க வேலை செய்யறாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கதான் ஏதோ நிறைய அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருப்பியும் அவங்க எந்த இடம்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மாத்தி ஒரு கடையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு இதுல அவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைம் தேடுறாங்க, கிடைச்சப்பாடு கிடையாது. லாஸ்ட்ல ஹீரோயின் கண்ணில் தான் அவங்க பட்டுறாங்க. உடனே அவங்கள போய் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிதான் அப்ப நீ குடிச்சிட்டு இருக்கியா, அவங்க கூட தான் நீ குடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கு. நீ எப்படி வந்தன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயினிய பார்த்து கேட்டுட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு 2 பேர் இந்த ஜியாவை காணோம், எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க கிட்ட வந்துடுறாங்க. என்ன ஜியா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சத்தியமா இந்த டைம் எனக்கு அமௌண்ட் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் தரேன் அப்படின்னு சொன்னா, இதேதான் நீ ஒரு 4-5 மாசமா சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு ஒண்ணு விட்டுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஹீரோயினும் இப்ப என்ன உங்களுக்கு அவதான் கொடுக்குறேன்னு சொல்றாள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன, யாருமா நீ, இவளோட ஃப்ரெண்டா, அவளோட கடன் எல்லாம் நீ கட்டிடுவியா அப்போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கேட்கறாங்க. இவங்க 2 பேர் ஒரு மாதிரி பேசவும் இங்க 2 பேத்துக்குமே பயமா இருக்கு. அப்பதான் டக்குன்னு ஹீரோ வராரு. ஹீரோ நீ யாருப்பான்னு கேட்டா, நான் இவளோட ஹோம் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப என்ன உன்னோட ஸ்டூடெண்ட் தானே, அப்ப அவளுக்கு பதிலா நீ பணம் கட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எவ்வளவு தரணும் உனக்கு அப்படின்னு கேட்டா, அவ வாங்கின தினமோ $350 தான், ஆனா இப்ப வட்டி குட்டி போட்டு $1700 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்பவே கட்டு, நீ தான் இவ்வளவு வாய் பேசினல அப்படின்னு சொன்னா, அவர் டக்குன்னு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. விட்டுட்டு அதை நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காட்டிட்டு, இப்ப நான் உங்களை ஒரு வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வச்சு வீடியோ எடுக்கிறாரு. ஜியாவோட $1700 எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் அவளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்க 2 பேரும் உங்க போன்ல இருந்து அவளோட போன் நம்பர் டிலீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் எடுத்து டிலீட் பண்ணிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஜியா ஹீரோ கிட்ட, கண்டிப்பா உங்களோட கடனை நான் திருப்பி கொடுத்துருவேன், கண்டிப்பா நீங்க செஞ்ச உதவியை மறக்கவும் மாட்டேன், அதே சமயம் உங்க கடனை நான் திருப்பி கொடுப்பேன், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் நான் கண்டிப்பா கொடுத்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நடந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஜியா கிட்ட கேட்கறா, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னா நீ ஏன் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரிதான் நடந்துச்சு, அவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஆனா இவனுக்கு அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அவ இந்த ஊரை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்தினாலேயே நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் இந்த ஜியாவோட இடமும் வந்திருக்கும். அவளை அப்படியே அங்க விட்டுறாங்க. அவளுமே நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேசி சேஃபா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்போ நீங்க ஜியாவை தேடி இந்த அளவுக்கு இப்படி வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க, அதே சமயம் நீயுமே வந்திருக்க பத்தியா, பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கூட இருக்கிற ஒருத்தவங்களை பத்தி இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்காங்கிறது அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப கூட ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன். பிகாஸ் எனக்கு எப்படி நான் நாவல்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்திருக்கோல, அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியலை, மேபி அதனால கூட நீங்கள் போகலன்னு நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆமாம் கரெக்ட், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், பட் இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து டீச் பண்ணணும், அதுதான் எனக்கு இப்போ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டே 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் தூங்க போகாம அப்படியே ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு அப்படியே கண்ணை மூடி சாயிறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் வெளியுது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஜியா இருக்கா இல்லையா, அவ வந்து உட்காந்துட்டு இருக்கா. அதுவுமே தூங்காம ஒரு மாதிரி பிரிஸ்கா உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இந்த ஜெனி இருக்கா இல்லையா, அவ தான் வந்துட்டு டூர் போயிருப்பா. அவ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. அதை வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அங்க அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே கொண்டு வந்து எப்பவும் போல அந்த ஜியாவுக்கும் கொடுக்குறா. இவ எப்படியும் கண்டுக்க மாட்டா அப்படின்னு நினைச்சா அவ தேங்க்ஸ்ன்னு சொல்றா. ஒரு வழியா நீ வாயை தொடர்ந்து பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறா. ஆனா இந்த போயா மட்டும் யார்கிட்டயோ பேசாம தனியா உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜெனி சும்மா இல்லாம போயா வா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. ஸோ அவங்க பக்கத்துல இருந்த 2 பொண்ணுங்க வந்து சைகை காமிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 சண்டடி அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கு இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஜெனி வந்துட்டு அவ சுத்திட்டு வந்த எல்லா இடத்த பத்தியும் சாப்பிட்ட ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையும் பத்தி அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் நல்லா கதை கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஹீரோ வராரு. ஹீரோ வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. அவருமே வந்து ஜியாவை நோட் பண்றாரு. சரி பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு தூங்காம கிளாஸ்ல நல்லா உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்புறம் அங்க கட் பண்ணா பிடி சார் தான் காட்டுறாங்க. பேஸ்கெட் பால் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அவங்களையும் ட்ரை பண்ண வைக்கிறாரு. ஒருத்தரை வந்து அந்த பேஸ்கெட் பாலை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து போயாவோட டர்ன் வருது. அவ வந்து ஆல்ரெடி கையில விரிஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஓடுவா. ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது. இருந்தாலும் சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்பதான் வந்து இந்த ஜெனி வந்து நோட் பண்றா, என்னடி உங்க 2 ஏதாவது பிரச்சனையா, இந்த வைபே ஒரு மாதிரி நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சமாளிக்கிறாங்க. ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஜெனி வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. யார் இருக்கா இல்லையா, அவளை வந்து 2 பேர் கூட்டிட்டு போவாங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, நேற்று வந்து ஹீரோ செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பியிருப்பாரு அவங்க தான். ஆனால் இவளுக்கு பார்க்கும்போது இவ இவ்வளோ பெரிய ரிச்சான ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுறா. இந்த மாதிரி ஜியா பாருங்கடி எவ்வளோ பெரிய ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுறது, நேற்று தானடா இவங்களை செட்டில்மெண்ட் பண்ணி அவளை காப்பாத்திட்டு வந்தோம், இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் அங்க ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், இந்த மாதிரி ஜியாவை மறுபடியும் கூட்டிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்ட, அவர் இங்க இருந்து புறப்படலான்னு சொல்லிட்டு புறப்படும் போது, இந்த போட்டோலாம் மறக்காம நீ எனக்கு அனுப்பிடு, கூடவே அந்த பிசினஸ் கார்டையும் எடுத்து அனுப்புங்கிறாங்க. எப்படியாவது அவளை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இங்க ஹீரோயினுக்கு மண்டை குழம்பு போய் நிற்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி போய் இந்த ஜியோன் சார் அப்புறம் பிடி சார் எல்லாம் கூப்பிடலன்னு போறாங்க. இங்க ஹீரோ வந்துட்டு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அவர் அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அங்க போனா, என்னையா நீ இங்கே வந்துட்டு அதுவும் எங்க இடத்துக்குள்ளே வந்துட்டு நான் அவனுங்க கேட்கறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி உனக்கு தான் ஆல்ரெடி கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணியாச்சுல, அப்புறம் இதுக்கு திருப்பியும் நீ அவளை கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இல்ல எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டோம், அதனால வந்துட்டு இன்னும் அதே அமௌண்ட், அதாவது $1,700 வந்து கொடுக்கணும், கொடுத்தாதான் அவளை விட முடியுங்கிற மாதிரி பேச, அப்படியா அப்படின்னா அவ சைன் பண்ண கான்ட்ராக்டை காட்டுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. என்னடா நீ ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, இது என்ன ஸ்கூலுன்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எந்திரிச்சு வந்து அப்படியே ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சாராம். ஹீரோவை டிஃபெண்ட் பண்றாரு. அப்போ இந்த ஜியா என்ன பண்றாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க சார், இங்க இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க, போயிருங்க, என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இருந்தாலும் நீ பேசாம இருன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டான ஜியோன்னு பிடி சார் அதுக்கப்புறம் டாஜ் எல்லாத்தையுமே கார்ல கூப்பிட்டுட்டு லொகேஷனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சண்டை கூப்பிடுறாங்க. ஸோ ஒரு வழியா
ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு முன்னாடி வராங்க. முன்னாடி ஓப்பன் பண்ணா அப்படின்னா ஹீரோவை அடிச்சு போட்டாடுறானுங்க. அப்படியே அவருக்கு மூக்கு கீழே அப்புறம் கண்ணத்துலலாம் பயங்கரமா காயம் ஆயிருக்கும். பக்கத்துல அந்த ஜியா உட்காந்துட்டு ஏன் சார் வந்தீங்க, என்னால தானே உங்களுக்கு இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இவரை இந்த நிலைமையில பார்த்த ஹீரோயின் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஓடி வந்து பேசிட்டு இருக்கா. இவனுங்க 3 பேத்துக்கு பயங்கர கோபம். அதுலயும் முக்கியமா இந்த பிடி சருக்கு இவங்க 3 பேர் அப்படியே ஹீரோஸ் மாதிரி முன்னாடி பையனை தொட்டது யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு அங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் சிரிக்கிறானுங்க. அப்படியே அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு முறைக்க அப்படியே இந்த 11th எபிசோட் இங்க கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பாய்.